இப்போது இரண்டாவதாக வந்தவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். பூதத்திடம், பூதமே என்னுடைய கதையை கேள் அப்படி என்று சொல்கிறார். அதற்கு பூதம் சரியாகட்டும் என்று சொல்கிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். 1001 அரேபிய இரவுகள். பூதமே, இந்த நாய்கள் இரண்டும் என்னுடைய சொந்த சகோதரர்கள் தான். இவர்கள் இந்த உருவத்தை அடைந்ததற்கு இவர்களே தான் காரணம். இவர்கள் எனக்கு செய்த துரோகங்களால் நான் இவர்களை மன்னித்தாலும் கடவுள் இவர்களை மன்னிக்கவில்லை. என்னவென்று பார்க்கலாம். நான், எனது அப்பா, என்னுடைய சகோதரர்கள் நால்வரும் மிகுந்த சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தோம். இடையில் என்னுடைய சகோதரர்கள் இருவரும் ஏதோ மற்றவர் பேச்சை கேட்டா என்னவென்று தெரியவில்லை, தவறான செயல்களையே செய்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அப்பா ரொம்ப கவலையாகவே இருந்தார் தம்பிகளை நினச்சி. அப்போது என்னோட தகப்பன்ட்ட நானும் சொன்னேன், அப்பா கவலைப்படாதீர்கள், கண்டிப்பாக என்னோட சகோதரர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சரியாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னேன். அதற்கு என்னுடைய தகப்பனும் சரி என்று சொல்லி சிறிது காலம் இப்படியே போனது. ஆனால் அவர்கள் சரியாக ஆவதே இல்லை. இவர்களுடைய கவலையிலேயே என்னுடைய தகப்பனார் மரணித்தும் போகிறார். அவர் மரணம் அடைந்த பின்னர் அவருடைய சொத்துக்களான 3000 தினார்களை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் மூவருக்கும் சரியாக பிரித்து கொடுத்தார்கள். எனக்கு கொடுத்த தொகையை வைத்து நான் ஒரு சிறிய மளிகை கடை ஒன்று ஆரம்பித்தேன். என்னுடைய தகப்பன் சொல்லிக் கொடுத்த தொழில் எனக்கு உதவியது. இப்பொழுது என்னுடைய வருமானம் என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு மாதத்திற்கு என்னால் 20,000 வரை சம்பாதிக்க முடிகிறது. இப்படியாக என் காலமும் போய்கொண்டே இருக்கிறது. இந்த தம்பிகள் இருவரும் இந்த பங்கு தொகையை வைத்து என்ன செய்தார்கள் என்று எனக்கும் தெரியவில்லை, எங்கு போனார்கள் என்றும் தெரியவில்லை. ஒரு நாள் இருவரும் மிகுந்த ஏழ்மையான நிலையில் என்னை வந்து அடைந்தார்கள். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைங்கி போனாங்க. நானும் அவர்களை பார்த்து அவர்களை நல்வழிப்படுத்தணும்னு நினச்சிட்டு அவர்களுக்கு தலா 1000 தினார்கள் கொடுத்து சொந்தமாக தொழில் வைத்து கொடுத்தேன். நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னுடைய சகோதரர்கள் என்னை வெளிநாட்டிற்கு போகலாமா அண்ணா அப்படி என்று கேட்டார்கள். எதற்கு என்று கேட்டதற்கு, இங்கு சில பொருட்களை வாங்கி அங்கு கொண்டு போய் விற்றால் அதிகமாக வருமானம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனக்கும் இது நல்லவரையாக தெரிந்தது. என்னுடைய கடையை நம்பிக்கையின் பேரில் ஒருவர் கையில் ஒப்படைத்துவிட்டு நான் தேவையான பொருட்களையும் வாங்கி எனது தம்பிகளோடு வெளிநாட்டிற்கும் சென்றேன். நினைத்ததற்கு மேலவே நிறையவே பணம் கிடைத்தது. இப்படியாக எங்கள் காலமும் முடிந்து நாங்கள் திரும்பி வருவதற்கான காலமும் வந்தது. ஊருக்கு திரும்புவதற்காக கடற்கரையில் கப்பலுக்காக நாங்கள் மூவரும் காத்து கொண்டிருந்தோம். அப்போது அந்த வழியாக ஒரு பெண் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளுக்கு என்னவோ தோணியது போல் என்னிடம் வந்து எனக்கு ஒரு கைமாறு செய்வீர்களா என்று கேட்டாள். எனக்கு முடியாது என்று சொல்ல மனமே வரவில்லை. அவள் திடீரென்று என் கையை பிடித்துக்கொண்டு என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள். எனக்கு மறுக்க மனமே இல்லை. சரி என்று திருமணமும் செய்து கொண்டேன். இது என்னுடைய சகோதரர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நாங்கள் நால்வரும் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது எங்கள் இருவரையும், என்னையும் என் மனைவியையும் கொல்வதற்காக என்னுடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டினார். ஒரு நாள் நாங்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது என்னை தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டார்கள். இதை பார்த்த எனது மனைவி அவர்கள் மீது கோவப்பட்டு அவர்களை தள்ளிவிட்டு என்னை கடலில் இருந்து தூக்கி கொண்டு கப்பலில் வந்து சேர்த்தாள். அப்பொழுது கண்விழித்து பார்த்த நான் அரண்டே போய்விட்டேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி ஒரு பூதமாக என் கண்முன் நின்றாள். அப்பொழுதுதான் அவளுடைய சுயரூபம் எனக்கு தெரிந்தது. சரி, இந்த நிலைமையிலும் எனக்கு அவளை வெறுக்க மனமில்லை. என்னுடைய சகோதரர்களிடம் என்னை காப்பாற்றி என்னை வீடு வந்து கொண்டு விட்டாள் என்னுடைய மனைவி. மிகுந்த கவலையில் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் வெளியில் சென்று வரும்போது எனது வாசலில் 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்து யாருடைய நாய் இங்கு வந்து கட்டியிருக்கிறார்களே என்று பார்த்து நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். அங்கு பார்த்தால் என்னுடைய மனைவி. என்னை மன்னித்து விடுங்கள், என்னால்
இவர்களை இப்படி செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று அவள் என்னிடம் மன்னிப்பும் கேட்டாள். ஏனம்மா இப்படி செய்தாய்? எப்படி ஆனாலும் அவர்கள் என்னுடைய தம்பிகள் தானே, என்னுடைய சகோதரர்கள் தானே, விட்டுருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டேன். அதற்கு என்னுடைய மனைவி, கொஞ்ச காலம் அவர்கள் இப்படியே இருக்கட்டும், காலம் வரும், நானும் அவர்களை சரி செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து மறைந்தும் போனாள். வெகு காலம் உருண்டோடியது. அவர்களை பழைய நிலைக்கு மாற்றுவதற்காக என்னுடைய மனைவியை தேடி நானும் இப்படி ஊர் ஊராக சுற்றுகிறேன் என்று சொல்லி கதையையும் முடிக்கிறார் இரண்டாவதாக வந்த நபர். இதை கேட்ட பூதம், ஆஹா, உன்னுடைய கதை இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த வணிகனுக்கு கொடுத்த தண்டனையை 1/3 குறைத்தது. இப்பொழுது மூன்றாவதாக வந்த நபர், பூதமே, என்னுடைய கதையையும் கேள், கண்டிப்பாக உனக்கும் பிடிக்கும். அப்படி உனக்கு பிடித்திருந்தால் நீ இந்த வணிகனுக்கு கொடுக்கும் தண்டனையை 1/3 அல்ல, முற்றிலுமாக குறைப்பாயா அப்படி என்று கேட்டார். அதற்கு பூதம், சரியாகட்டும், கதையை தொடர்ந்து சொல்லென்றார் பூதம். இவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதையை நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.